الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وعن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى إذا أحب عبدا دعا جبريل فقال إني أحب فلانا فأحبه فيحبه جبريل ثم ينادي في السماء فيقول إن الله يحب فلانا فأحبوه فيحبه أهل السماء ثم يوضع له القبول في الأرض إلى آخر الحديث رواه البخاري ومسلم. பிணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானை நேசிக்கின்றான் அதனுடைய அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்கின்றான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து, ஜிப்ரீலே, இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசிக்கின்றேன், நீனும் நேசிப்பாயாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களை அழைத்து, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இன்னாருடைய மகன் இன்னாரை நேசிக்கின்றான், நீங்களும் நேசியுங்கள். ஹத்தா யூதஉல் கபூலு ஃபில் அர்த், எதுவென்றால் அவருடைய ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த மஹப்பா நேசம் பூமியில் நிலவுகிறது, மக்களுடைய மனசில் அவருக்கு தனிப்பட்ட ஒரு நேசமும் தனிப்பட்ட ஒரு அன்பும் ஏற்படுகின்றது. அதே ஹதீஸுடைய தொடரில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு அடியானை வெறுக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை அழைத்து, ஜிப்ரீலே, நான் இன்னாருடைய மகன் இன்னாரேன் வெறுக்கின்றேன், நீனும் வெறுப்பாயாக. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களை அழைத்து, இன்னாருடைய மகன் இன்னார், அல்லாஹு தஆலா இவரை வெறுக்கின்றான், நீங்களும் வெறுப்பீராக. ஹத்தா யூதஉ லஹுல் பக்தாஉ ஃபில் அர்த், எதுவரை என்றால் அவருக்கு வெறுப்பு, இந்த பூமியில் அவருக்கு எதிராக வெறுப்பு அல்லாஹ் தஆலா இறக்கி விடுகின்றான். மக்களுடைய மனசில் அவருடைய வெறுப்பையும் அவரோட பற்றி அவரை சந்திக்கும் பொழுது ஒரு கடுமைத்தனத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகின்றான். இப்போ இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம், அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் ஒருவனுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு லட்சியம், மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அல்லது இலக்கை நாம் பெறக்கூடியவர்களாக ஆகும். நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்று சொல்வது அனைவரும் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் தான், இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றானா, இதுதான் பெரிய ஒரு பிக் டீலாக இருக்கு. நான் இன்னாரை, ஒரு பெரியவரை நான் நேசிப்பது என்பது ஒரு அந்தஸ்து அல்லது ஒரு பதவியோ அல்லது இவரை இருப்பது என்பது, நான் நேசிப்பது எல்லாரும் நேசிப்பாங்க, ஆனால் அவர் என்னை நேசிக்கின்றாரா, அதுதான் பெரிய ஒரு விஷயமா. அப்போ படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்துடைய அதிபதியாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவரை நேசிக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய அந்த மனிதன் சௌபாக்கியசாலியாக இருப்பான். அப்போ அல்லாஹ்வுடைய மஹப்பா ஒருவனுக்கு கிடைத்து விட்டதென்றால் இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவான். எதுவரை என்றால் அவன் ஏழ்மையாக இருந்தாலும் அந்த ஏழ்மையிலும் அவன் என்ன செய்வான், அந்த சுகத்தை, தனிப்பட்ட சுகத்தை அவன் காண்பான், உணர்வான். அல்லாஹு தஆலா ஒருவனை நேசிக்கின்றான் என்றால் சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய பெயர், நம்முடைய தந்தையுடைய பெயரை குறிப்பிட்டு, இன்னாருடைய மகன் இன்னாரை நேசிக்கின்ற, நீயும் நேசி ஜிப்ரீல் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்முடைய பெயரை அழைத்து, நான் இன்னாரை நேசிக்கின்றேன், ஜிப்ரீலே நீங்கள் நேசிங்கள் ஒரு கட்டை இடுவது என்பது பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் நாம் முன்கூட்டியே பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றுவது, ஃபரது நம்முடைய மீது கடமையாக்கப்பட்ட ஃபராயிதுகள், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், டீலிங் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினானோ அதை செய்த வண்ணமாக உபரியான நஃபிலான விஷயங்களில் ஈடுபாடு கொள்வது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மஹப்பா கிடைக்கும். அல்லாஹு தஆலாவுடைய மஹப்பா கிடைக்கும் பொழுது உலகத்தில் நமக்கு எல்லா விதமான மக்கள் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார்கள்.
மக்கள் நம்மை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்களுடைய நேசத்தை பெறுவது என்பது எல்லாருடைய மனதிலும் ஒரு தனக்கு என்று ஒரு இடத்தை பெறுவது என்பது பெரிய விஷயம். ஒருவர் பொருந்தி கொண்டார் என்றால் இன்னொருவர் கோபித்துக் கொள்வார். ஒருவருக்கு சாட்டிஸ்ஃபை என்றால் இன்னொருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஆனால் அல்லாஹு தஆலாவை நாம அந்த தனித்தவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை பொருந்திக் கொள்வதற்காக முயற்சி செய்யும் பொழுது எல்லாருடைய பொருத்தத்தையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் விரும்ப வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நாம மக்களுடைய இந்த பொருத்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, பொருத்த கூடாது என்றால் மக்களுடைய விஷயம் அவருடைய சிந்தனை தனித்தனியான சிந்தனை இருக்கும். எப்பொழுது ஒவ்வொருவரையும் நாம் பொருந்திக் கொள்வதற்கு அல்லது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்வோமோ படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முரண் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா ஒருவரை நேசிக்கின்றான் என்றால் அல்லாஹ் இந்த விஷயங்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா சிலர் மீது கோபம் கொள்கின்றான், சிலரை வெறுக்கின்றான். அப்போ நேசிப்பதும் வெறுப்பதும் என்பது அல்லாஹுடைய சிஃபத்துகளில் தன்மைகளில் ஒன்று. அவன் நேசிப்பதும் அவன் வெறுப்பதும் அவனுடைய ஆற்றலுக்கும் அந்த கண்ணியத்திற்கும் உரிதாக இருக்கும். அல்லாஹ் ஒருவரை வெறுக்கின்றான் என்றாலும் சரி, ஜிப்ரீலை அழைத்து இன்னாரை நான் வெறுக்கின்றேன் நீனும் இருப்பாயாக என்று சொல்லப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா ஒருவரை வெறுக்கின்றான் அல்லது அவனுடைய கோபம் அவன் கோபித்துக் கொள்கின்றான் என்றால் அவனுடைய ரஹ்மத் மற்றும் கருணையில் இருந்து அவன் நிராசைப்படுத்தப்படுகின்றான். அல்லாஹு தஆலாவுடைய கோபம் ஒரு மீது நிலவுகின்றது. என்ன அர்த்தம்? அவன் அல்லாஹுடைய கருணையிலும் ரஹ்மத்தை விட்டு அவன் தூரமாகி விட்டான் என்றுதான். இப்போ அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. அதே போல மறுமையிலும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய கருணை இல்லாமல் மன்னிப்பு என்பதே கிடையாது. சொர்க்கம் செல்ல விடுவது என்பது அது சாத்தியமாக ஆகாது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்காக நாம முயற்சி செய்வதும் அதற்காக நம்ம மார்க்கம் சொல்ல அடிப்படையில் கடமையான விஷயங்கள் இது என் மீது கடமை என்று உணர்ந்து செய்வதும், அதே போல நம்மை நஃபிலான விஷயங்களில் ஈடுபாடை ஏற்படுத்திக் கொள்வதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹுடைய பொருத்தம் கூறியவர்களாக நாம் ஆக முடியும், அல்லாஹுடைய நேசர்களாக ஆக முடியும். எப்பொழுது அல்லாஹுடைய நேசர்களாக ஆகின்றோமோ அல்லாஹ் நமக்கு அவனுடைய பாதுகாப்பை கொடுத்து விடுகின்றான். நமக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செய்கின்றான், நமக்கு உதவியாளனாக இருக்கின்றான். இதைவிட ஒரு பெரிய விஷயம் என்ன தேவைப்படும் இந்த உலகத்தில்? ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு அல்லாஹுடைய மஹப்பாவை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக மார்க்கம் சொன்ன வழி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு அந்த வாய்ப்பு அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தருள்வானாக. அதே போல் அல்லாஹு தஆலா நம்மை நேசித்து அவனுடைய அருளை கொண்டு சுருக்கத்தில் நம்மை புகச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.